வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அவுல் வடை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க. அவுல் ஒரு 200 கழுவி நல்லா ஊற வச்சு 10 நிமிஷமாக ஊறி எடுத்து வருங்க இந்த மாதிரி. இப்போ இதுங்க கூட தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் ஒரு 100 கிராம் தயிர். இப்போ அரிசி மாவு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு. இப்போது பெருங்காயம் கொஞ்சமாக, ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு பெரிய ஜீரகம், இஞ்சி, வெங்காயம், இப்போ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சுங்க. உப்பு போடணும். உப்பு ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. எல்லாமே ஒன்றா பிசைஞ்சிக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சிச்சு. நம்ம உப்பு கொஞ்சம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். போதும். காஞ்சிடுதுங்க. நம்ம இந்த மாவை இது மாதிரி எடுத்து வெந்துருக்கு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். அவுல் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அவுல் வடை பசங்களுக்கு அவ்வளோ சத்துங்க. இந்த இது சத்தும் கூட நல்லா ஆரோக்கியமும் கூட. பசங்களுக்கு நல்லா இது மாதிரி ஸ்கூல் விட்டு வந்த உடனே செய்து கொடுத்தா பசங்க சாப்பிடும். உடலுக்கு நல்லது. வேறு எதுவுமே அது பண்ணாது. ஒரு வாய் தொல்லையா அதுவா இதுவா ஒன்றுமே பண்ணாது. இந்த அவுல் வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்குறேங்க. இது இந்த அவுல் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அவுல் வடை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.